இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக இன்று பதவியேற்கிறார் ஞானேஷ்குமார். தற்போதைய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் பொறுப்பேற்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லியில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய இன்று கூடுகிறது பாஜக எம்எல்ஏக்கள் குழு. ராம்லீலா மைதானத்தில் நாளை பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கும் நன்றி சொல்லியாக வேண்டும். இன்றைக்கு இந்தியை தமிழ்நாடு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என உதயநிதி திட்டவட்டம். மீண்டும் மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயங்காது எனவும் பேச்சு. மத்திய அரசு நிதியை கொடுக்க முடியாது என கூறினால் அதனை கொடுக்க வைப்போம் என திருமாவளவன் எச்சரிக்கை. இந்தி திணிப்பை கொண்டு வந்தால் தற்போதைய ஆட்சியிலேயே இந்தியா துண்டாக கூடும் என வைகோ கண்டனம். உரிமைகளை வென்றெடுக்கும் தீரர்கள். மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை டேக் செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை பிரதமர் ஒருபோதும் திணிக்கவில்லை. மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது எனவும் அண்ணாமலை திட்டவட்டம். சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகள் மூவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை அருகே இரட்டை கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க உதவியதாக சஞ்சய் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். கைதான சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி அருகே 2ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது. பள்ளிகளில் கேள்விக்குறியாகும் மாணவிகளின் பாதுகாப்பால் பெற்றோர் அச்சம். தென்காசியில் மனைவியை கணவன் கொலை செய்து எரித்த விவகாரம். தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணைய தலைவர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை. கோவை சரவணம்பட்டியில் உள்ள வணிக வளாகத்தின் 2வது மாடியிலிருந்து நாயை தூக்கி வீசிய ஊழியர்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மருத்துவமனையில் இரவு பணியில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. விஷமருந்தி வந்தவருக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் திணறிய செவிலியர்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்று கொண்டிருந்த மூதாட்டியின் செயினை பறித்து சென்ற 2 இளைஞர்கள். தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னையில் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சிறுவன் மூச்சு திணறி உயிரிழப்பு. தவறான சிகிச்சையின் காரணமாக சிறுவன் உயிரிழந்ததாக கூறி
உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற சேது விரைவு ரயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம். மிரட்டல் விடுத்த இளைஞரை கைது செய்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இரவு நேரத்தில் சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. கல்லூரி மாணவர்கள் பேருந்தை தள்ளிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். டெல்லியில் பிரதமர் மோடி, கத்தார் அதிபர் ஷேக் தமீம் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இந்தியா கத்தார் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியா கத்தார் இடையிலான இருதரப்பு வணிகத்தை இரட்டிப்பாக்க பேச்சுவார்த்தையின் போது ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வணிகமும் $280 கோடி மதிப்பை எட்டும் எனவும் அறிவிப்பு. ஒடிசா கல்லூரியில் நேபாள மாணவி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம். உரிய விசாரணை நடத்த உண்மை கண்டறியும் உயர்நிலைக் குழுவை அமைத்த மாநில அரசு. $3600 கோடி அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு. இத்தாலியைச் சேர்ந்த இடைத்தரகர் கிறிஸ்டியன் மைக்கேல் ஜேம்ஸுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம். சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். மகா கும்பமேளாவில் குளிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ள நதிநீர். மனித கழிவு பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல். டொராண்டோவில் தரையிறங்கும் போது விமானம் விபத்தில் சிக்கிய புதிய காட்சி வெளியாகி அதிர்ச்சி. 18 பேர் படுகாயமடைந்த நிலையில் விசாரணை தீவிரம். எட்டு அணிகள் பங்கேற்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இன்று தொடக்கம். கராச்சியில் நடைபெறும் முதல் போட்டியில் பாகிஸ்தான், நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. 5 அணிகள் பங்கேற்றுள்ள 3வது மகளிர் பிரீமியர் லீக். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் ஜெயன்ஸை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ்.